ஹலோ ட்ரகீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ அந்த மாஃபியா ஜானர் தானே அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ பார்க்காதவங்க போய்ட்டு பார்த்துட்டு வாங்க. ஒரு இது புதுசாகவும் நம்ம பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படியே கண்டினியூஷனாக பார்த்தவங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம உள்ளே போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் டேக்குக்கோட தம்ப்நெயில்ஸ் எல்லாம் பண்ணணும். ரீக்ரியேட் பண்ணணும்டா. நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்கிறத வந்து ரீக்ரியேட் பண்ணணும். அதுக்கு யாராச்சும் வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சிம்பிள் ஒர்க் தான். தயாங் அண்ட் ஜேகேயோட பிக்கை மர்ச் பண்ணி டைட்டிலோட அந்த தம்ப்நெயில் வந்து அந்த ஃபாண்ட்ஸ் வந்து எழுதணும். ஸோ நானும் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்டு அப்பப்போ அந்த காலேஜ் ஒர்க்கும் இருக்குல்ல, ஸோ அதனால என்னால் ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ண முடியல. உங்களுக்கு யாருக்காச்சும் விருப்பம் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டா ஐடி வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கடா. ஓகே, ஸோ ரீகேப் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அட்லாஸ்ட் தயாங்கோட இந்த லவ் ஜேகேக்கு புரிஞ்சிருக்கும். அவனும் தயாங்கோட பர்த்டே நாளைக்கு இன்றைக்கி வந்து உனக்கு என்னென்னலாம் சர்ப்ரைஸ் பண்ணணும், அவனை எந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு பிளேஸாக பார்த்துட்ருப்பான். அட்லாஸ்ட் ரொம்பவே அழகான ஒரு பிளேஸை பார்த்துருப்பான். எங்கள் தாயாங்க கூட்டிகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த பிளேஸையும் பார்த்துட்டு அப்படியே நைட் ஆகியிருக்கும். தயாங் அவனோட வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பான். ஸோ அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம், அவனுக்கு ஃபர்ஸ்ட் விஷ் நானாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் அழகாக ஒரு பலூன் அழகாக பறக்க விட்டுருப்பான். அதையும் பார்த்துட்டு தயாங்கும் ஓடி வந்து ஜேகே மேலே ஜம்ப் பண்ணி கட்டி பிடிச்சிருப்பான். ஓகேடா, ஸோ அப்படியே ரெண்டு பேரும் முத்தங்களை பரிமாறிக்கிறாங்க. அப்போ ஜேகேக்கெலாம் விடுறதுக்கு மனசே இல்லை. தயாங்க இன்னும் நல்லா முத்தம் கொடுத்துட்ருக்கான். இப்போ தயாங்க ஒரு மாதிரி மூச்சு முட்டுது. ஆனாலும் தயாங்க அது ரொம்ப நல்லா இருக்குது. ஜேகேக்கு தெரியுது அவன் ஸ்ட்ரகிள் பண்ணுறான்னு. அட்லாஸ்ட் அவனை விட்டுட்டு அவனோட ஒத்தடா ஒட்டி அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். ஹாப்பி பர்த்டே ஒய்ஃபி. எனக்கு சரியாக கேட்கல டேடி, என்ன சொன்னீங்க? ஹாப்பி பர்த்டே லிட்டில் டைகர்னு சொன்னேன். ஓ, என்னோடய ஃபர்ஸ்ட் விஷ் நீங்கள் தான். இன்னையோட எனக்கு 18 வயசு ஆகிடுச்சு. அப்போ நீ பெரிய பையன் ஆகிட்டியா? இன்னையோட நான் பெரிய பையன் ஆகிட்டேன். நான் பெரிய பையன் ஆகிட்டேன். ஓ, அதுக்காக எல்லாம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. இல்லை, பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாமே நான் இன்னும் ஒரு வாரத்தில் பண்ணுவேனே. லிட்டில் டைகர், இந்த வேர்ல்டு ரொம்ப ரொம்ப மோசம். இந்த குரியல் வேர்ல்டில் நீ ஒரு குட்டியான பியூர் சோல். என்கிட்ட கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது. உன் சேஃப்டி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், புரியுதா? டாடி. சொல்லிட்டு டைகர். அது வந்து என்ன? அது வந்து நீ குடிச்சிருக்கியா? குடிச்சிருக்கா, தம் அடிச்சிருக்கா, எல்லாமே பண்ணிருக்கா. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னா நீ கேட்கக்கூடாது லிட்டில் டைகர். அதெல்லாம் உனக்கு இப்போ வேண்டாம். நீ ரொம்ப ரொம்ப குழந்த. அதெல்லாம் குடிச்சன்னா நீ ஒரு மாதிரி நிதானத்திலே இருக்க மாட்ட. லிட்டில் டைகர், சொல்கிறது புரியுதா? ஆனால் எனக்கு அது எப்படி இருக்கணும்னு எனக்கு பார்க்கணுமே. அதை டேஸ்ட் பண்ணி அந்த ட்ரிங்க் எப்படி இருக்கும்னு. டேடி ப்ளீஸ். டைகர், டேடி சொல்கிறீங்களா? டேடி, இது என்னோடய பர்த்டே விஷ். எப்படியெல்லாம் நான் லாக் பண்ணுவோம் அப்படியெல்லாம் லாக் பண்ணுவேன்னா நார்மலாக கேட்டால் அவன் கொடுக்க மாட்டான். அதே ஒரு பர்த்டே விஷாக கேட்டோன்னா அவன் கொடுத்துருவான். அப்படின்னு சொல்லி தானே லிட்டில் டைகர் நீ என்கிட்ட கேட்குற? டாடி, என்னை பற்றி நீ நல்லா புரிஞ்சு வச்சுருக்க. எனக்கு நல்லா தெரியுது என்னை பற்றி இவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சுருக்க. டாடி. யோ லிட்டில் டைகர், ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு தயாங்கோட கழுத்தில் போயிட்டு அங்கே அப்படியே கடுக்கிறான். அது அப்படியே பதிஞ்சிருது. எங்கப்பா லிட்டில் டைகர், இது நான் உனக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு கிஃப்டாக நீ ஏற்றுக்கணும் உன்னோட பர்த்டேக்கு. அப்போ இன்னும் எத்தனை கிஃப்ட் கொடுப்ப?
அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே தயாங்கோட கை அப்படியே ஜேகேயோட உள்ளே போகுது. அவனோட வயிறு அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே தொடுறான். அவன் நல்லா ஒரு மாதிரி ஜிம் பாடியாக இருப்பான். ஸோ அப்படியே தொட்டு தொட்டு எல்லாத்தையும் தடவுறான். ஜேகேக்கெலாம் ஒரு மாதிரி ஆகுது. லிட்டில் டைகர், என்ன பண்ணிட்டுருக்க? டாடி நல்லா இருக்கு. எனக்கு இது மேலே என்னோடய ஃபேஸை வச்சு என்னென்னமோ பண்ணணும் போல இருக்குது டாடி. டைகர் ஷுடு, உன்னோட கை எடுப்பாங்களாம். டைகர், நீ உன்னோட 80th பர்த்டே புரியுது, நீ பெரிய பையனாக ஆகிட்ட. ஆனால் டைகர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு எடுப்பாகலாம். டாடி, தப்பு தப்பாக பண்ணாதானே எல்லாமே சரியாகும் நீ சொல்லியிருக்க. அது மற்றவங்களுக்கு டைகர். லிட்டில் டைகர் கையிட சொல்கிற அப்படின்னு. ஆனால் அவனுக்கு அது வேணும்னு தோணுது. ஆனால் வாய் மட்டும்தான் தயாங் சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டாடி, உனக்கு பிடிச்சிருக்கு தானே, அதனால தானே அவனோட மூஞ்சி இப்படி ஒரு மாதிரி ஆகுது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி. அப்போது இப்படி தான் ஆகுமா டாடி? எதை சொல்கிற லிட்டில் டைகர்? டாடி போதும், டைம் ஆகிடுச்சு, தூங்குவோமா அப்படின்னு அவன் கேட்குறதே ஒரு மாதிரி. தயாங் கேட்குறதே ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. தூங்குவோமாண்ணா? எதை கேட்குற அப்படின்னு ஜேகே அவனை கையை எடுத்துகிட்டு போயிட்டு தயாங்க்கு பின்னாடி ஒன் சைடை நல்லா அமுக்கிறான். டாடி, அதை நார்மலாக கேட்டேன், நார்மலாக தூங்குவாங்கல்ல அதுக்காக கேட்டேன் டாடி. ஓ, நார்மலாக தான் கேட்டியா அப்படின்னா இப்போது அப்படியே அது கையை பின்னாடி உள்ளே விட்டு அப்படியே ஒன் சைடாக அமுத்துறான். இப்போது தயாங்காலெல்லாம் முடியல, அப்படியே உடம்பு ஒரு மாதிரி நெளிச்சிட்டு அவனோட உடம்பு அப்படியே தயாங் ஜேகேயோட உடம்போட ஒட்டுறான். டாடி என்ன பண்ணுற? உள்ளே போட்டிருக்குது நல்லா இருக்கு லிட்டில் டைகர். டாடி, நீ தான் இப்போது சொன்ன இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு, ஆனால் நீயே பண்ணுற. லிட்டில் டைகர், உன்னோட உடம்பு பார்க்கும்போது எனக்கு அப்படியே எச்சி ஊறுது. எப்படி ஒரு ஃபுட்டை பார்த்தா எச்சி ஊறுமோ அதை விட பல மடங்கு. உன்னை எல்லாத்தையும் மூடி இருக்கும் போதே உன்னை டேஸ்ட் பண்ணணுன்னு தோணுதே. எதுவுமே இல்லாமல் இருந்தேன்னா ஒரு பசித்த மிருகம் மாதிரி வேட்டையாடணும், ரொம்ப ரொம்ப ஆழமா அப்படின்னு சொல்கிறான். தயாங்கும் இதெல்லாம் புரியுது, என்னதான் குட்டியாக இருந்தாலும். டாடி, அது நீ பெருசாக இருக்கல்ல, உன்னோட உடம்ப என்னை ஃபுல்லாக மறைச்சிருமா, அப்புறம் அது எனக்குள்ளே போகும்ல. அப்போது ஜேகேக்கு இதுக்கு மேலே முடியாதுன்னு அப்படியே கையெல்லாம் எடுத்துகிட்டு தயாங்க தள்ளி வச்சிடுறான். லிட்டில் டைகர், என்ன பேசிகிட்டு இருக்க? அது இல்லை, நீ பக்கத்தில் இருக்கும்போது என்னை என்னால் கட்டுப்படுத்த முடியல, அதான். அது வலிக்கும் தெரியும், ஆனால் உன்னை பார்க்கணும் போல் இருந்தது. லிட்டில் டைகர், ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே போகணும். நாளைக்கு வேணால் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுக்கோ. ஸ்கூல் லீவா? அப்போ எந்த பிளேஸ் போகிறோம்? ஜாலி ஜாலி. தயங்கா வேணாம், என்னை லிட்டில் டைகர் கூப்பிடு, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ, அப்போ உன்னோட நேம் சொல்லி கூப்பிடும்போது உனக்கு பிடிக்கலையா? எனக்கு நேம் சொல்கிறத விட நீ லிட்டில் டைகர் சொல்லும்போது தான் எனக்கு என்னென்னமோ தோணும். என்னென்னமோனா எப்படி தோணும் அப்படின்னு அவங்க கட்டி பிடிச்சது தானே வெளியில் நின்று இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ பக்கத்துலேயே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது, அதில் ஜேகே அப்படியே உட்காந்துட்டு தயங்க அவன் மண்டி மேலே அப்படியே உட்கார வச்சுக்கிறான், 2 சைடும் காலை போட்டு. சொல்லு டைகர், என்ன தோணும்? அது ஜங்குக்கிமா. சொல்லு லிட்டில் டைகர், என்ன புதுசாக ஜங்குக்கிமாலாம்? அப்போது ஜேகே மேலே போட்டிருந்தது அப்படியே கிளட்டிடுறான். அப்படியே கழட்டி விட்டுட்டு தயம் இன்னும் நெருக்கமாக அப்படியே ஜேகே கிட்டே போகிறான். அவங்க 2 பேரோடதும் அப்படியே உரசிக்குது. அது ஜேகேக்கு நல்லாவே தெரியுது. ஜங்குக்கிமா, எங்கே பாரு டைகர், என்ன பண்ணிகிட்ருக்க? நம்ம 2 பேர்த்துக்கும் நல்லா தெரியும்
2 பேருமே ஒழுங்காக ஒரு கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டோன்னு. அதுவும் பாரு எப்படி நிற்குதுன்னு. ஜங்கோக்கிமா லிசன் டு மீ. சொல்லுங்கள் லிட்டில் டைகர். அப்படின்னு ஜேகேவும் அப்படியே தயாங்கோட உடம்பு ஃபுல்லாக கையை வச்சு அங்கங்கே ஒரு மாதிரி கிள்றான். அது தயாங்க்கு அந்த வலி ஒரு மாதிரி சுகமாக இருக்குது. அப்போது ஜேகேவோட நெஞ்சு வயிறுன்னு எல்லா மேலேயும் அவன் படுத்துட்டு அவனும் கை வச்சு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். எந்த பிளேஸ் போகிறோம்? என் பர்த்டேக்கு எதுவும் ஸ்பெஷலாக சர்ப்ரைஸ் வச்சுருக்கியா? இல்லையே, உனக்கு நான் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்லாம் சொல்லவே இல்லையே லிட்டில் டைகர். நீயா புரிஞ்சுக்குவியா உனக்கு சர்ப்ரைஸ் வச்சுக்கிறேன்னு? இல்லை, எனக்கு தெரியும். நீ இப்போவே ஒரு மாதிரி எப்படா என்னை வேட்டையாடலன்னு காத்துட்ருக்க, கரெக்ட் தானே? ஓ, எங்கேயே விட்டால் கூட வேட்டையாடிடுவேன். ஆனால் அதுக்கு கொஞ்சம் வேணும்ல. என்ன வேணும்? வேட்டையாடுறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். அது மட்டும் போதாதா உனக்கு? போதாதே, உன்னை மட்டும் பார்த்தா போதாது. உனக்குள்ள அதை தாங்குற அளவு சக்தி இருக்கா அப்படின்னு உன்னை பேம்பர் பண்ணும்ல. என் ஆசைக்காக உன்னை வேட்டையாட முடியாதுல்ல. நீயும் நானும் ஆசைப்படுறேன்னா நீ என்னை வேட்டையாடி அனுபவிக்கணும்னு. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லித்தந்தா லிட்டில் டைகர்? ரொம்ப கெட்ட பையனாக மாறிட்டு வர்ற. எனக்கு தெரியல, உன்னை பார்க்கும்போது எல்லா கெட்ட வேலையும் பண்ணணும்னு தோணுது. நோ லிட்டில் டைகர், இதெல்லாம் தப்பு. இப்படிலாம் அடிக்கடி யோசிக்கக்கூடாது. ஸ்கூல்லாம் போயிட்டேன்னா இந்த தாட்லாம் வரவே கூடாது. நல்லா படிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், நல்லா படித்தாதான் நல்லா யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கும். என் டேடின்னு நினச்சா எந்த யூனிவர்சிட்டியில் வேணாலும் சீட் கிடைக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. உன் டேடி உன்னோட ஸ்டடீஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன். லிட்டில் டைகராக தான் உன் ஸ்டடீஸை பார்த்துக்கணும். எல்லாமே உன் கையில் தான். டேடி, இப்போ உனக்கும் ஒரு மாதிரி இருக்குல்ல. லிட்டில் டைகர், அதை டைவர்ட் பண்ணணுன்னு தான் நான் ஸ்கூல் பற்றி பேசிகிட்ருக்கேன். ஆனால் நீ திரும்ப இதுக்கு அங்கேயே வந்து நின்றுட்டுருக்க. லிட்டில் டைகர், எழுந்து வா போகலாம் அப்படின்னு எழுந்துக்க போகும்போது தயம் விட மாட்டேங்கிறான். உன் மடியிலேருந்து நான் இறங்கவே மாட்டேன். எதுக்கு இறங்க மாட்டேன்? எதுக்கு இறங்க மாட்டேன்? டேடி, என்ன? அது வந்து சரி நான் போகிறேன் அப்படின்னு எழுந்து போயிடுறான். ஜேகே கிட்ட அவன் வேறு ஒன்றுக்காக கேட்க வந்திருப்பான். ஆனால் அவனால் அதை வாய் விட்டு கேட்க முடியல. ஜேகேக்கு புரியுது, அது தயாங் ஜேகே கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்ட்டு கேட்குறதுக்காக ஆசைப்படுறான்னு. ஆனால் ஜேகே கிட்ட அவன் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறமோன்னு அவனுக்கு தோணுது. ஸோ அதனால தான் அவனும் எதுவுமே கேட்காம பேசாமல் எழுந்து போயிடுவான். ஆனால் தயாங்கோட அந்த மைண்டில் வந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை ஜேகே நல்லா புரிஞ்சுக்கிறான். லிட்டில் டைகர், எனக்கு புரியுது நீ என் கூட ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. எனக்கும் அப்படி தான் ஆசையாக இருக்குது. உன்னை அணுவாக ரசித்து ஒன்றா உன் உடம்பு முழுக்க நீ எனக்கானவன்னு என்னோட முத்திரையை பதிக்கிறதுக்கு. லிட்டில் டைகர், ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னை என் ஒய்ஃபாக அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்புறமா உன்னை ஃபுல்லாக வேட்டையாடிக்கிற அப்படின்னு அவனும் தயங்க அவனோட வீட்டில் நல்லா தூங்க வச்சுட்டு அவன் போகிறான். அப்போ இந்த சைடு தயாங்கும், நான் ரொம்ப ஆசைப்படுறேன்னா என்னோடய தகுதிக்கு மீறி எனக்கு அதை கேட்கவும் ஒரு மாதிரி இருக்குது. ஏன் என்னோடய தகுதிக்கு மீறி ரொம்ப ஆசைப்படுறேன்னு. டேடி, அது உனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததா நான் அப்படி கேட்கும்போது? இல்லை தயம், நான் ஓகேம்மா அப்படிலாம் நினச்சிருக்காது அப்படின்னு அவனும் தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே அப்படியே கொஞ்ச நேரம் தான் தூங்கியிருப்பான். ஃபுல்லாக அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் பார்த்துட்டு அதை சூப்பர்வைஸ் பண்ணிவிட்டு அந்தளவு நைட்லாம் தூங்கியிருக்க மாட்டான். அப்போ தயாங்கும் காலங்காத்தாலும் எழுந்துக்கிறான். எழுந்ததுமே அப்படியே காலிங் பெல் சவுண்டு. யாராக இருக்கும்? டேடியாக தான் இருக்கும் அப்படின்னு வேகமாக ஓடி போய் கதவு திறந்தா ஒரு கொரியர் பர்சன் நிற்கிறாங்க.
கிம் தயம்? ஆமாம், நான் தான். என்னாச்சு? ஆ, இதை ஜங்குக் சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஓ, டேடி அனுப்பியிருக்கா? ம், கொடுங்க அப்படின்னு சைன் போட்டு அதையும் வாங்கிக்கிறான். உள்ளே போயிட்டு குழந்தைங்க ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்தால் எந்தளவு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்களோ அந்தளவு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் க்யூட்டாக ஒரு ட்ரெஸ் இருக்குது. டேடி கிட்டேருந்து வந்த செகண்ட் பர்த்டே கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்படியே அதை பார்த்துட்டே அப்படியே கையில் எடுத்து பார்க்குறான். பார்க்கும்போதே தெரியுது அது ஒரு மார்க்கமான அவுட்ஃபிட்டாக இருக்குன்னு. எப்படி இருக்குண்ணா, அது வெளியில் பார்க்கும்போது ஒரு நார்மல் அவுட்ஃபிட், அதே நல்லா உள்ளே போய் பார்த்தோன்னா பின்னாடி ஒன்று இருக்குது. அந்த பட்டன் மட்டும் அப்படியே கழட்டி விட்டோன்னா அந்த ட்ரெஸ்ஸில் அப்படியே எல்லாமே ஃபால் ஆகிட்டு அப்படியே உள்ளே உள்ளது உடம்பு அப்படியே வெளியில் தெரியும். அந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட்டை தான் தயோங்க்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். வேணும்னே தான் அந்த மாதிரி எடுத்திருக்கான். கீழே அழகான ஒரு பேண்ட் மாதிரி. ஸோ அதையும் தயோங் ரொம்ப ஆசையோடு பார்க்குறான். இப்போ ஜேகே கிட்டேருந்து ஒரு மெசேஜ். லிட்டில் டைகர், என்ன இன்னும் எழுந்துக்கலையா? குட் மார்னிங் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு. டேடி, இப்போ தான் எழுந்ததுமே சர்ப்ரைஸா? நீ அனுப்பின கிஃப்ட் என் கைக்கு கிடச்சிருச்சு. என்ன ட்ரெஸ்ஸு ஒரு மார்க்கமாக இருக்குது? ஓ, கண்டுபிடிச்சிட்டியா? எங்கே டிசைன் பண்ண? உனக்காகவே நானே கையால் எழுதி இது மாதிரி வேணும்னு டிசைன் பண்ணி கேட்டேன் 1 மந்த்துக்கு முன்னாடியே. டேடி போய் சொல்கிறது தானே? லிட்டில் டைகர், கண்டுபிடிச்சிட்டியா? 1 மந்த்து முன்னாடிலாம் இல்லை, ஜஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் உடனே பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் உள்ள அந்த செயின் டீட்டெயிலிங்ஸ், அந்த ஸ்டோன் டீட்டெயிலிங்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே உள்ளதை கழட்டும் போது அந்த ஸ்டோன் எல்லாம் அப்படியே உடம்புல ஒட்டின மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அந்த ட்ரெஸ்ஸை பர்டிகுலராக உனக்காக பண்ண சொன்னது. பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். தயாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் உன்னை பார்க்குறதுக்கு தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் டேடி அப்படின்னு க்யூட்டாக சொல்லவும் ஜேகே அவனை குளித்து ரெடியாக சொல்கிறான். ஸோ அவனும் அப்படியே ரெடி ஆகிட்டு மதியம் லஞ்சுக்காக அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி தயாங்க கூப்பிட வர்றான். ஜேகே அப்படியே ரெடியாக இருக்கானா, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பிளாக் கலரில் கோட் ஷர்ட் போட்டுட்டு கையில் ஒரு பெரிய சில்வர் பிரேஸ்லெட், அனதர் ஹேண்டில் ஒரு ரோலெக்ஸ் வாட்ச். அவனோட ஹேர் அப்படி ஸ்டைல் பண்ணியிருக்கானா, ஒரு மாதிரி வேவியாக நிற்குது. ஐ மீன் இந்த ஃபோர் ஹெட் அப்படியே பின்னாடின்னு. அவனோட கண்ணில் அவ்வளோ ஒரு மாதிரியான ஆட்டிடியூட். அண்டு அந்த கண்ணும் இவன் எப்படா கதவை திறப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கம் கலந்து. அப்போ கரெக்டாக தயாங்கும் அப்படியே கதவை திறக்கிறான். மொத்தம் 99 ரோசஸ் அந்த பெரிய புக்கேவை எடுத்துகிட்டு வந்து தயாங்கிட்ட கொடுக்குறான். ஹாப்பி பர்த்டே லிட்டில் டைகர். டேடி, எனக்கா? உனக்காக தான். 1 2 3 4 89 89 95. என்ன 99 தான் இருக்குது? இன்னும் 1 ரோசஸ் எங்கே? ஒரு ரோசஸ் கொடுக்குற இடம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் லிட்டில் டைகர். ஸ்பெஷல்னால் இப்போ லஞ்சுக்கு போகலாம். ஈவினிங் ஒரு அழகான பிளேஸ்க்கு ஒன்று கூட்டிகிட்டு போவேன். ஆனால் அந்த பிளேஸ் ஒன்றை விட ஒன்றும் அழகு இல்லை. ஷால் வி கோ? போகலாம் டேடி அப்படின்னு ஜேகே மேலே ஒரு மாதிரி நல்லா ஒட்டிட்டு குழந்த மாதிரி அப்படியே போகிறான். ஜேகே அப்படியே காரில் அவனை தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறான். அப்போ முன்னாடி டிரைவர் தான் கார் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ போகும்போதே இடையில ஜேகே அப்படியே அதை கழட்டி விட்டு பார்க்குறான். ஸோ தயாங்கோட உடம்பு அப்படியே தெரியுது. அப்போவே அவனுக்கு நாக்கில் எச்சியெல்லாம் ஊறுது. தயாங் திரும்ப அதை எடுத்து மாட்டிக்கிறான். டேடி, என்ன பண்ணுற? எனக்கு ஏன் நாக்கில் நெச்சி விடுதுன்னு தெரில லிட்டில் டைகர். ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அந்த ரெண்டும் என்னை வந்து வாயுக்குள்ளே வச்சுக்கோன்னு கூப்பிடுது. டேடி, டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஜேகே கூட போகிறான்.
2 பேத்துக்கும் எப்படா 2 பேருக்கும் ஒரு தனியான ஒரு இடம் கிடைக்கும், 2 பேருக்குள்ளேயும் மாற்றி மாற்றி போகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேலஸ் மாதிரியான ஒரு ஹோட்டல். ஸோ அதை எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு கேசல் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஆர்டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெளியிலேருந்து பார்க்கவே ஒரு மாதிரியாக செம்ம பிளாக் வைப்பாக இருக்கும். ஸோ அது ஃபுல்லாத்தையுமே இன்றைக்கு தயங்கோட பர்த்டேக்காக ஜேகே புக் பண்ணியிருக்கான். யாருமே இல்லை. உள்ளே போனால் ஒரு டிம்மான லைட், அந்த லைட் செட்டப்பில் அந்த ஹோட்டல் ஃபுல்லாக. அங்கே உள்ளே போனதுமே இந்த ஃபுட்டோட ஸ்மெல் தயாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ வெளியில் பாடி கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே லைனாக நின்றுட்டுருக்காங்க. உள்ளே போனால் அந்த சர்வன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப எலகண்ட்டாக கொண்டு வந்து அவங்களோட மெனு கார்டை வைக்கிறாங்க. அந்த மெனு கார்டே அந்த ஹோல் டேபிள் அளவு இருக்குது. ரொம்ப அழகாக ஹார்ட்டின் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த மெனு கார்டு. அதை ஒன்று ஒன்றா புல் பண்ண ஒவ்வொரு மெனு லிஸ்ட்டாக வந்துகிட்டே இருக்குது. பார்க்கவே ஒரு மாதிரி ரொம்ப யூனிக்காகவும் அண்ட் ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்குது. டேடி, என்னது இது எவ்வளோ அழகாக இருக்குது, ஏன் யாரையுமே காணோம்? லிட்டில் டைகர் அப்படின்னு கொஞ்சம் தூரமாக உட்காந்துருப்பான் தயம். அவனை பிடிச்சி இன்னும் நல்லா பக்கத்தில் எடுத்து அவனுக்கு உள்ள கைவிட்டு அப்படியே இடுப்பை தடவுறான். நல்லா அப்படியே ஒரு மாதிரி நல்லா ஒரு அழுத்தி ஒரு புடி தயாங்க அப்படியே ஒரு மாதிரி நெறிஞ்சிடுறான். என்ன எல்லாரும் பார்ப்பாங்க, பார்க்கட்டும். இந்த ஹோல் ஹோட்டலையுமே உன்னோட பர்த்டேக்காக நான் புக் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுல்ல. பீஸ்ஃபுல்லாக உங்க கூட உட்காந்து நான் லஞ்சை என்ஜாய் பண்ணணும். புரியுதா? புரியுது டேடி அப்படின்னு ஒவ்வொரு மெனுவாக கொண்டு வர சொல்கிறாங்க. அது ஒவ்வொரு மெனுவில் உள்ள டிஷ்ஷையும் அப்படி கொண்டு வந்து வைக்கும்போது அதில் உள்ள அதுக்கு பின்னாடி உள்ள பேக் ஸ்டோரிஸ், அது எப்படி க்ரியேட் ஆச்சு அப்படின்னு அந்த லவ்வபிள் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ இது இவங்களுக்காக க்ரியேட் பண்ணது அண்ட் இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்காக க்ரியேட் பண்ணதுன்னு ஒவ்வொரு மொமெண்ட்டையும் அப்படியே அந்த சர்வெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தயாங்களாம் ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக அதை சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ அவனை சாப்பிட வச்சு ஜேகே பார்த்துட்ருக்கான். அப்போது ஒரு ஃபோர்க்கில் கொஞ்சோண்டு மீட் எடுத்து தயாங்க அப்படியே ஜேகேக்கு ஊட்டி விடுறதுக்காண்டி போகிறான். அப்போ ஜேகே, இந்த லஞ்ச் நீ நல்லா என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தேன். நான் ஆல்ரெடி வந்துடுறேன் லிட்டில் டைகர். ஆனால் என் கூட வந்தது இல்லைல்ல, நான் ஆசையாக கொடுக்குறேன். ஒரு வாய் சாப்பிட மாட்டியா? சாப்பிட்ணுமா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அப்போ ஜேகேவும் அவனோட கையை ஒரு மாதிரி பிடிக்கிறான். அவனோட விரல் வச்சு தடவும் போதே தெரியுது அவன் என்ன மாதிரியான ஒரு இதில் பிடிக்கிறான்னு. அப்படியே ஜேகேவும் அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறான். அவனுக்குமே அது பிடிச்சிருக்கு. லிட்டில் டைகர், ஈவினிங் 6 o'clock போல் ரெடியாரு. நான் இப்போவே ரெடி தான், அடுத்து போகணும்ல அப்படின்னு ஒவ்வொரு இடமும் அப்படி கூப்பிட்டு போகிறான். அட்லாஸ்ட் ஈவினிங் 6 o'clock ஆகுது. அப்போ அவங்க ஒரு மாதிரி பீச்சில் நின்று விளாண்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்போது தயாங்கோட கண்ணை ஒரு பிளாக் கலர் துண்டு வச்சு அப்படியே ஜேகே கட்டுறான். தயாங்க ஒன்றுமே புரியல. அது சடனாக அப்படி பண்ணவும், என்ன பண்ணுற ஜாங்கக்கியம்மா? டேடி, நீ டேடியை நம்பவல்ல, என்னை ட்ரஸ்ட் பண்ணவல்ல. நான் என்னை விட ஒன்று தான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவேன். இந்த பீச்சுக்குள்ளே குதிச்சிருனாலும் நான் குதிச்சிருவேன். குதிக்கட்டுமா அப்படின்னு அவன் பாட்டில் போக பார்க்குறான். அப்போ ஜேகே தாயங்கூட கையை பிடிச்சா அவனை தன்னோட மார்போடு அணைச்சிக்கிறான். வேணாம், அந்த ரிஸ்க்கை மட்டும் நான் எடுக்க விரும்பலை. போகலாமா? இது உனக்கான ஃபைனல் சர்ப்ரைஸ். ஃபைனல் சர்ப்ரைஸா? போகலாம் போகலாம் அப்படின்னு அவனை வண்டியில் போட்டு அப்படியே ஏற்றிட்டு போகிறான். அப்போ அங்கே போய் இறங்குறாங்க. எஸ், ஜேகே பார்த்து வச்ச மாதிரியான அந்த பிளேஸ், அழகான சன்செட் தெரிகிற அந்த இடம், அழகான லாவெண்டர் கார்டன், அந்த சைடு ரோஸ் லில்லின்னு எல்லாமே இருக்குது. கரெக்டாக தயாங்க நிற்க வச்சுட்டு அந்த இடத்துல அந்த செட்டப்லாம் வச்சுருக்கான். நைட் டின்னருக்கான செட்டப்பு. அப்போது அப்படியே அவனோட பின்னாடி நின்று அவனை ஒரு மாதிரி இறுக்கி அணைச்ச மாதிரி அவனோட பிளைண்ட் ஃபோல்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறான். தயாங்க கொஞ்ச நேரம் லைட்டாக கண்ணு தெரியல. அப்போ கண்ணை கசக்கிட்டே அப்படியே பார்த்தா
ரொம்ப அழகான பிளேஸ். அழகாக அந்த ஃப்ளவர்ஸோட ஸ்மெல், அந்த கார்டனில் அந்த கார்டனோட பியூட்டியை பார்த்து மெஸ்மரைஸ் ஆகி அப்படியே நிற்கிறான். அப்போ ஒரு பட்டாம்பூச்சி அழகாக தாயாங்கூட கன்னத்து மேலே வந்து உட்காருது. இப்போ ஜேகே அதை பார்த்து பொசசிவ் ஆகிட்டு, ஒய் பட்டர்ஃப்ளே, நான் சொல்லிட்டு தானே போனேன், ஹீஸ் மைன், என்னோடவனை நீ எப்படி எடுத்துக்கலாம், கிளம்பு கிளம்பு அப்படின்னு அதை பிடிச்சி அகெயின் அந்த ஃப்ளவர் மேலே விட்டுடுறான். இப்போ அந்த பட்டர்ஃப்ளையும் அழகாக ஓடிடுது. அப்போது தயாங் அப்படியே ஜேகே பக்கம் திரும்பி நல்லா முத்தம் கொடுக்குறான். இந்த தடவை அவன் ஒரு மாதிரி கடிக்கிறான் ஜேகேவை. ஜேகேக்கு இப்படி பண்ணாலே அவனை ஏதாச்சும் பண்ணணும் போல தோணும். ஸோ என்னை ஏதாச்சும் பண்ண அப்படிங்கிறதுக்கான ஒரு தூண்டுதல் மாதிரி அவனை பண்ணுறான். இப்போ ஜேகேவும் அவன் மேலே போட்டிருந்ததை கழட்டிட்டு அப்படியே தயாங்க தூக்கி அவனோட இடுப்போடு நல்லா இடிக்கிட்டு அப்படி கொடுக்குறான். தயாங்கோட கழுத்தை பிடிச்ச, என்ன எதிர்பார்க்குற லிட்டில் டைகர், டாடி இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாரு, அந்த சன்செட்டோட அழகை பாரு, உன்னோட அழகுக்கு முன்னாடி என்னால் அதை பார்க்கவே முடியல லிட்டில் டைகர், ஆனால் அது ரொம்ப அழகாக இருக்குது, என்னை ரசிக்கிறத விட நீ அதை தான் ரசிக்கணும் அப்படின்னு அப்படியே முத்தம் கொடுத்துட்டு கீழே விழுந்துடுறாங்க. எங்கன்னா அந்த அழகான அந்த பூத்தோட்டத்துக்கு நடுவில் அவங்க படுத்திருக்க இடத்த தவிர மற்ற இடம் ஃபுல்லாக அப்படியே அந்த ஃப்ளவர்ஸால் சரவுண்ட் ஆகியிருக்கு. அப்போது ஜேகேயோட உடம்பு போயிட்டு தயாங்க அப்படியே அவனோட நாக்கை வச்சு ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. லிட்டில் டைகர், உனக்கு பசி இன்னும் அடங்கலையா, ஃபுட் எதுவும் ஆர்டர் பண்ணிட்டா, என்னோட பெரிய ஃபுட்டை எனக்கு வயிறு நிறையா நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு அவனும் அப்படியே பண்ணிட்டு கீழே வர்றான். இப்போ ஜேகேவால் முடியல. அப்படியே அவன் எழுந்துட்டு தயாங்க உட்கார வச்ச அவனோடத எடுத்து தயாங்கோட வாயில் வைக்கிறான். அப்போ தயாங்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியில் இருந்துகிட்ருக்காங்க. அட்லாஸ்ட் ஜேகே அந்த ட்ரெஸ்ஸை எதுக்காக டிசைன் பண்ணியிருப்பான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறான். அப்போ நல்லா ஒரு மாதிரி சில்லுன்னு காற்றடிக்குது. அப்போ அந்த ஃப்ளவரோட ஸ்மெல், அந்த சன்செட்டோட அந்த வியூ, அப்புறம் பேர்ட்ஸோட அந்த சவுண்ட், குட்டி குட்டி பட்டர்ஃப்ளைஸ்னு ஒரு மாதிரி ட்ரீம் மாதிரி இருக்குது. அப்போது தயாங்கோட உடம்பு அப்படியே ரசிக்கிறான். ரசிச்சுக்கிட்டே அது மொத்தத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ஒரு இடம் விடாமல் அவனோட நாக்கு பல்லுன்னு எல்லாம் படுற மாதிரி கடிச்சு இழுக்கிறான். லிட்டில் டைகர், இன்றைக்கி என்னோடய இறைய நான் சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு கை வச்சு பண்ணுறான். அதுக்கே தயாங்கால முடியல. அப்புறமா மெல்லமாக அங்கே போயிட்டு ஒரு முத்தம் கொடுக்குறான். டாடி என்னால் முடியல டாடி. யா இதுக்கே எப்படி சொல்கிற, அப்போது உள்ளே போனா அப்படின்னு அவனும் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டே கேட்குறான். என்ன ஓகேவா, நீ ஹாப்பியாக இருக்கியா, எனக்கு தெரியும் நீ என்ன பண்ண ஹாப்பியாவான்னு. லிட்டில் டைகர், டாடி சொல்கிறது கேட்பல்ல, ஹாப்பியாக இருக்கியா. டாடி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு உள்ளே விடுறதுக்கு முன்னாடி ஒரு ரிங் எடுத்து அப்படியே தயாங்கோட கையில் போட்டு விட்டுட்டு அந்த ஹேண்டுக்கு அப்படியே முத்த கொடுத்துட்டு, ஹாப்பி மேரிட் லைஃப் ஒய்ஃபி. என்னது? ஆமாம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் இப்போ பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ இங்கேயே அவங்க ரெண்டு பேரும் அப்படியே மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் நடக்க வேண்டியது இப்போ நடக்க போகுது அப்படின்னு அப்படியே உள்ளே விடுறான். தாங்கால வலி தாங்க முடியல. ஜேகேயோட இடுப்பு, பின் மண்டன்னு எல்லாத்தையும் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். அதுவும் அப்படியே போகுது. அப்போது தயாங்கெலாம் அங்கே வந்து செம்மையாக கத்திட்டு இருக்கான். பட் தயாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ அவனோட அந்த ஹாப்பி ஃபேஸ் ஜேகேவும் பார்க்குறான். எஸ், யூ ஆர் மை ஒய்ஃபி. ஒய் ஒய்ஃபி, அப்போ நீங்கள் ஹஸ்பண்டா? எஸ், ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட், மாஃபியா ஹஸ்பண்ட் அப்படின்னு சும்மா வேறு லெவலில் வெறித்தனமாக பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு பேரும். அப்போது ஜேகே அவனுக்கு கிஃப்டாக 99 ரோசஸ் தானே கொடுத்துருப்பான். இன்னும் ஒரு ரோஸை அவனோட பாக்கெட்லேருந்து, ஐ மீன் கழட்டி போட்ட பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு அது அப்படியே தயாங்கோட கையில் கொடுக்குறான். இதுதான் 100th ரோஸ், ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின் மை ஒய்ஃபி அப்படின்னு. இப்போ தயாங்க அதை வாங்கிக்கிறான். பட் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, நல்லா கசங்கி இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு அதை வாங்கி அப்படியே தயாங்கோட உடம்பு மேலே பிச்சு போட்டு
அப்படியே அவனோட நாக்கை வச்சு ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டே பண்ணுறான். தயாங்கு அவ்வளோதான், ஒரு மாதிரி செத்து செத்து வர மாதிரி இருக்குது. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் போகிற மாதிரி. கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி சொர்க்கம் மாதிரி, கொஞ்ச நேரம் நரகம் மாதிரி இருக்குது. அட்லாஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தயாங் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி படுத்திருக்கான். அப்போ டின்னர் எல்லாம் அங்கே அழகாக அரேஞ்ச் ஆகியிருக்கு. டின்னர் டேபிளில் ஒரு மாதிரி க்யூட்டான லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு. அப்போது தயாங்காலெல்லாம் முடியல. இப்போ ஜேகேவே அவனை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அவன் மடி மேலேயே வச்சுருக்கான். தயாங்கு அப்படியே அங்கே ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குது. ஏன்னா அவன் ரொம்ப குட்டி பையன். வலிக்குதா? ஆமாம், எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லும்போது வலியும் கலந்த ஒரு ஹாப்பினஸ். அப்படியே ஜேகே மறுபடியும் தயாங்கு போயிட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் ஒரு முத்தம் கொடுக்குறான். அது ரொம்ப ரொம்ப சேஃபாக தயாங்க ஃபீல் பண்ணுறான். வி ஆர் மேரிட் நவ். எஸ், வி ஆர் மேரிட் நவ் மை வைஃபி அப்படின்னு அப்படியே அவனுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட லைஃப் அப்படியே மூவ் ஆன் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேடா, இதோட இதை நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் ஓகே, போதும் மாஃபியா, இது வந்து போதும். அண்ட் இதுக்கப்புறம் உள்ளதை மேபி நான் ஃப்யூச்சரில் எப்போயாச்சும் இடையில போடுறேன். பிகாஸ் இன்ஸ்டாகிராமில் கேட்கும் போது நிறையா பேர் வந்து ப்ரொஃபஸர் டைப்லையும் போடுங்கக்கா, டேக்குக்கு 1 ஷாட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ டோன்ட் வரி, நெக்ஸ்ட் எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் ப்ரொஃபஸர் டைப்பில் போடுறேன். அண்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, டு பி ஃப்ரேங்க், ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்குடா. ஸ்லீப் டைமே ஒரு மாதிரி 3 hours அப்படி தான் கொடுக்குறாங்க. இல்லை அப்படி தான் இருக்குது. பிகாஸ் அந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு நிறையா சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப டைம் வந்து கிடைக்கல. ஸோ அதனால தான் என்னோடய வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல. ஸோ இல்லைனா மட்டும் நீ பண்ணி கிழிச்சிருவேன்னு நிறைய பேர் மைண்ட் வாய்ஸ். ஏன்னா எனக்கே அப்படி தான் தோணுது. என்ன பண்ணுறதா, சுச்சுவேஷன் ஒன்று இருக்குல்ல. பட் நான் கண்டிப்பாக எப்போவுமே போட ட்ரை பண்ணுவேன், சோம்பேறித்தனப்படாமல். ஸோ என் பசங்களை புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் எக்ஸாம்ஸ் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்கடா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோ பிடிச்சா மட்டும் பாருங்கடா, பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்டு நிறைய ஹேட் கமெண்ட்ஸ்லாம் இப்போ பார்க்குறேன். ஐ டோன்ட் நோ ஒய். பரவாயில்ல விடுங்க, ஹேட் பண்ணுறவங்க பண்ணிட்டோம். எனக்கு லவ் கொடுக்குறவங்களுக்கு லவ் யூ, ஹேட் பண்ணுறவங்களுக்கும் லவ் யூ. அண்டு இது வந்து ஒரு எஃப்எஃப் ஸ்டோரி தானே. அப்போ வந்து நிறைய பேர் என்ன வந்து என்னது தயாங் வந்து ஜேகே விட சின்ன பையனா அப்படி இப்படிலாம் கேட்குறீங்க. டேய், நீங்கள் ஸ்டோரி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லை டேரெக்டாக இங்கே வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு சில இதில் தயாங்க பெரிய பையன் மாதிரி காட்டியிருப்பேன், ஒரு சில இதில் ஜேகேவை பெரிய பையன் மாதிரி காட்டியிருப்பேன். ஸோ இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா விட்டுருங்க, ஓகேவா? ஸோ மற்றவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அண்டு கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணாமல் இருக்குல்ல, முடிஞ்சளவு நான் ஒரு ஹார்ட்டாச்சும் கொடுக்குறேன். ஓகே ட்ரகீஸ், எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல்.